ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் எந்த கோவில் யானையாவது நெருப்பில் கருகி தீக்காயம் பட்டு இறந்து போன ஒரு நிகழ்வு நடந்திருக்குதான் எனக்கு தெரியல. முதல் தடவை தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்னுடைய 39 வயசுல நான் கேள்விப்படுறேன். குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலுடைய யானையான சுப்புலட்சுமி நேற்று முன்தினம் நள்ளிரவு ஏற்பட்ட அந்த தீ விபத்தின் காரணமாக கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளாகி இருந்த செய்தி நம்ம பார்த்தோம். இப்போது அந்த யானை மரணம் அடைஞ்சிருக்குது. இந்த யானையினுடைய மரணத்திற்கு யார் காரணம் என்பதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குன்றக்குடி மலை அடிவாரத்தில் சண்முகநாதர் கோவிலுக்கு சொந்தமான அந்த யானை 1971 வருஷம் ஒருத்தர் வந்து அந்த கோவிலுக்கு யானையை தானமாக கொடுக்கிறார் ஒரு பக்தர். அந்த யானை குட்டிக்கு சுப்புலட்சுமின்னு பேர் வச்சு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவிலோடு ஒரு பிணைப்பாக, இன்னும் சொல்ல போனா அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு உறவு போல இருந்த யானை தான் இந்த சுப்புலட்சுமிங்கிற யானை. இந்த யானையை கட்டி வைக்கிறதுக்கு அந்த குன்றக்குடி மலைக்கு அடியில பாத்தீங்கன்னா அடிவாரத்தில் பனை ஓலைகளால கூரை வேயப்பட்ட ஒரு கல் மண்டபத்தில் தான் அந்த யானையை கட்டி வச்சிருந்திருக்காங்க. நேற்று முன்தினம் நள்ளிரவு ஏற்பட்ட அந்த தீ விபத்துல அந்த யானை கடுமையான தீ காயங்களோடு சங்கிலி போட்டு கட்டி இருந்திருக்காங்க. அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு வெளியில அது போட்டு அந்த சத்தத்துலதான் பாகன் எழுந்து பார்த்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அறநிலையத்துறைக்கு, அதிகாரிகளுக்கு, கால்நடை மருத்துவர்களுக்கு எல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க எல்லோருமே வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வெட்டினரி டாக்டர்ஸும் அங்கு போய் அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் கூட இப்போது அந்த சுப்புலட்சுமி யானை உயிருடன் இல்லை என்று அந்த யானை மரணித்து விட்டது. இந்த யானையினுடைய மரணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதல் விஷயம், இந்த கோவில் பாத்தீங்கன்னா குன்றக்குடி ஆதீனத்துக்கு சொந்தமான ஒரு கோவில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்பம் வரைக்கும் HRNC கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. HRNC கட்டுப்பாட்டில் இல்லாமல் இது போன்ற ஆதீனங்களுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய கோவில்களை கூட மேற்பார்வையிடக்கூடிய அந்த பணி அப்படிங்கிறது HRNC இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா HRNC கோவில் தான் நம்ம சொல்லணும். இப்போது ஏற்பட்ட இந்த தீ விபத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத விசாரிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் முதற்கட்ட தகவலாக அங்கிருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, மின் கசிவு ஏற்பட்டிருக்கலாம், அதன் மூலமாக பனை ஓலை தீப்பிடிச்சு இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தும் முழுமையான விசாரணை நடந்தாதான் உண்மையான தகவல் என்னங்கிறது தெரிய வரும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு உயிர் போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவில் யானை முதல் முறையாக எரிந்து கருகி இறந்து போற நிகழ்வை பார்க்கிறோம். பாண்டிச்சேரியில கூட பாத்தீங்கன்னா அங்க இருந்த மணக்குள விநாயகர் கோவில் யானை திடீர்னு வாக்கிங் போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போன ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய அளவுல ஊடகங்கள்ல செய்தியாக வந்தது. ஆனால் இந்த சுப்புலட்சுமி யானையினுடைய இந்த தீக்காயப்பட்ட நிகழ்வா இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த மரணமா இருக்கட்டும், பெரிய அளவுல செய்திகள்ல வராத அளவுக்கு பாத்துக்கிறாங்க. அதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழக்கம் போல எல்லா செய்திகளையும் மூடி மறைப்பது போல இதையும் மூடி மறைத்து கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். சென்னையில ஒரு நாய் ஒரு சிறுவனை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாடு ஒரு ரோட்ல போற ஒருத்தர் முட்டி தூக்கி வீசிருச்சுன்னா அது ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு யானை மரணித்து இருக்கிறது. அது முழுக்க முழுக்க அறநிலையத்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் குன்றக்குடி ஆதீனத்தினுடைய அந்த நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக மட்டும்தான் இது நடந்திருக்குது. நான் நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த யானையினுடைய மரணத்திற்கு யார் பொறுப்பேற்கிறது? குன்றக்குடி ஆதீனத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் எத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இருக்குது. அந்த நிலங்களின் மூலமாக பெறக்கூடிய வருவாய் என்ன? அந்த வருவாயை வைத்து எவ்வளவு சிறப்பான புனரமைப்புகளை செய்ய முடியும்? குன்றக்குடி ஆதீனம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, குன்றக்குடி அடிகளார் மேடைக்கு மேடை போயிட்டு திராவிட மாடல் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதானா? இந்த யானையை கொன்றதில் எல்லோருடைய கூட்டுச்சதியும் இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய கைகள் அந்த யானையினுடைய ரத்தக்கரை படிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த யானை எப்படி துடிச்சிருக்கும். அது கட்டியிருந்த அந்த கொட்டகையில தீ பிடிச்சு எரியும் பொழுது, அந்த தீ பிழம்புகள் அதன் மேல் விழும் பொழுது, காலில் சங்கிலி பிணைத்து கட்டியிருக்கும் பொழுது அந்த சங்கிலியை அறுக்க முடியாம எவ்வளவு கத்தி துடிச்சு அந்த நெருப்பில் வெந்து அந்த யானை அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு வெளியில் நின்று இருக்கும். அது எப்படி பிளிர் இருக்கும், எப்படி தன்னுடைய உணர்வை கடத்தி இருக்கும். ஒரு நாள் அது என்ன மாதிரியான ஒரு நரக வேதனை அடைஞ்சிருக்கும். இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் ஆர்வலர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாதாரணமா ரோட்ல போற ஒரு தெருநாயை கல்ல கொண்டு அடிச்சோம்னா இங்க இருந்து ப்ளூ கிராஸ்ல இருந்து அத்தனை அமைப்புகளும் கொந்தளிச்சு வருவாங்க. இன்னைக்கு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல, குன்றக்குடி ஆதீனத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கோவில்ல இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனா விலங்குகள் நல ஆர்வலர்கள் எல்லோரும் வாயை புத்திட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள் ஈஷா மேல அவ்வளவு புகார்கள், குற்றச்சாட்டுகளை வாசித்த அத்தனை வனவிலங்கு ஆர்வலர்களும் இன்னைக்கு ஏன் வாயை புத்திட்டு இருக்கீங்க? இந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம். கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோவில்ல இப்படியான ஒரு நிகழ்வு நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த வழக்கினுடைய விசாரணையினுடைய போக்குல தான் உண்மையாகவே இந்த தீ விபத்துக்கு காரணம் என்னங்கிறது தெரிய வரும். அது மின்கசிவாக இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு சிலர் இது போன்ற ஒரு தீ வைக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு கூட வரலாம். இதை தாண்டி வேறொன்று வருவதற்கு சாத்தியம் இல்லை. அந்த யானையே தன்னை தானே தீ வச்சு கொளுத்திக்கிச்சுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது இல்லையா? சோ அப்படி யாரோ ஒருவர் செய்திருந்தாலும் சரி அல்லது மின்கசிவு ஏற்பட்டிருந்தாலும் சரி, இதற்கு யார் பொறுப்பேற்பது? அந்த யானையினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்துட முடியுமா? அந்த யானை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அந்த கோவிலுக்கு சேவகம் செய்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசி வழங்கி அந்த மக்களோடு உறவாடி கொண்டிருந்த யானை இன்னைக்கு இல்லையே. இதற்கு பொறுப்பேற்று குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உடனடியாக அவருடைய ஆதீன பொறுப்பை விட்டு அவர் விலக வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பதவி விலக வேண்டும். அதுதான் இதற்கான ஒரு சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா இது தொடர்ந்து என்ன நடக்கும்? 10 யூடியூப் சேனல்ல 10 பேட்டி போடுவாங்க. என்னன்னா, யானை இறந்து விட்டது, மிகப்பெரிய தோஷம் வந்து விட்டது, இதை போக்குவதற்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இன்னைக்கு காரைக்குடி அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீடுகள்ல ஒரு பரிகாரத்துக்கு விளக்கேத்துங்க, பூஜை பண்ணுங்க, விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, யாராவது ஒரு 10 யூடியூப் சேனல்ல 10
பேர் ஏதோ ஒன்று பேச போறாங்க. அதை தாண்டி இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? அந்த யானையினுடைய மரணத்திற்கு காரணம் என்ன? எதற்காக அந்த யானையை சுத்தி தகரம் அடிச்ச ஒரு கீற்று கொட்டகைக்குள்ளார அடைச்சு வச்சிருந்தீங்க? என்ன காரணம்? ஒருவேளை மேல இருக்கக்கூடிய பனை ஓலைகள்ல தீப்பிடிச்சதுன்னா அந்த யானையினுடைய உயிருக்கு சேதம் வருங்கிற ஒரு குறைந்தபட்சமான அறிவு கூட இல்லையா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் மேடைக்கு மேடை போயிட்டு குன்றக்குடி அடிகளார் எல்லோருக்கும் பாடம் நடத்திட்டு இருக்காரா? ஒரு யானைக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட உங்களால வழங்க முடியாதா? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது? இங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கோவில் காசு எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறது, கோவில் காசு எடுத்து ஈவோக்கு கார் வாங்குறது, இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்றதுக்கு எதுக்கு இந்து அறநிலையத்துறை? ஒவ்வொரு கோவில்களிலும் இருக்கக்கூடிய யானைகள் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்குதா? அதுக்கு போதுமான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், திடீர்னு ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது அவசர சிகிச்சை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய கால்நடை மருத்துவத்துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா? இதெல்லாத்தையும் பத்தின ஒரு டிஸ்கஷன் என்னைக்காவது நடந்திருக்குதா? எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு உயிர் பலி நடக்கணும். ஸ்கூல்ல ப்ராப்பரா வென்டிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? சரியான ஸ்டேர் கேஸ் இருக்குதா? ஏதோ ஒரு தீ விபத்து ஏற்படுது, ஒரு அசம்பாவிதம்னா குழந்தைகள் அந்த பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறுவதற்கான அவசர கால வழிகள் இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 94 குழந்தைகள் வந்து தீக்கிரையாகணும் கும்பகோணத்துல. அந்த இன்சிடென்ட் நடந்தது 2004ல, இன்னைக்கு 2024ல இருக்கும். 20 வருஷத்துல என்ன பாடம் படிச்சிருக்கோம்? எல்லா ஸ்கூல்லயும் இங்க எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா? எல்லா ஸ்கூல்லயும் இங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சிருக்காங்களா? எல்லா ஸ்கூல்லயும் இங்க ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி அந்த நேரத்தில் குழந்தைகளை கையாள்வது என்று அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டிருக்குதா? எத்தனை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிட்டு ஃபயர் சேஃப்டி ஆபீசர்ஸ் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க? டி நகர் ரங்கநாதன் தெரு எடுத்து போங்க. டி நகர் ரங்கநாதன் தெரு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏரியா. ஓகே, டி நகர்ல ரங்கநாதன் தெருவுல ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஒரு கடையில ஒரு தீ விபத்து ஏற்பட்டா அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி எவாக்குவேட் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு வழிவகை இருக்கா? உங்களுக்கான செயல் திட்டம் இருக்குதா? மக்களோ மிருகமோ அதான பொதுவெளியில் இருக்கக்கூடிய அல்லது பொது மக்களுக்கு சொந்தமானதுன்னா அதை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது. அதுவே இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில, ஆளும் வர்க்கத்துல அமைச்சர்கள், முதல்வர், மந்திரிமார்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட ஒரு கோவில் யானைக்கு இல்ல. என்னங்க இது? இதை பத்தி யாரும் பேசாமல் கடந்து போவதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இந்த யானையினுடைய மரணத்திற்கு பொறுப்பேற்று குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அந்த ஆதீனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து விலக வேண்டும். தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் உடனடியாக